பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். யாருக்கும் தெரியாது மனுஷகுமாரன் எப்பொழுது இரண்டாவதாக வருவார், இயேசு எப்பொழுது தன் ஜனங்களை சேர்த்து கொண்டு போவார், எக்காலம் ஊதுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வருவார். அதே போலவே இந்த சத்தத்தை கேட்குறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் சரி, ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் இயேசு உங்களை வைப்பார். சொந்தமாக வீடு தருவார், வேலை தருவார், அரசாங்க வேலை தருவார், வெளிநாட்டுக்கு போன வீசா தருவார், மாளிகையில் தருவார், நிலங்களை தருவார், கார்களை எல்லாம் தருவார். ஆனால் அது இந்த வேலை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, உங்களை பெற்றவர்களுக்கு கூட தெரியாது, கூட இருப்பவர்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு கூட தெரியாது. அதனால் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் விழித்திருங்க, சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுக்காதீங்க, என்ன ஆண்டவர்னு சொல்லாதீங்க, இவரை தேடி என்னத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க, இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜோம்னி எல்லாம் எனக்கு போனதான் மிச்சம்னு சொல்லாதீங்க. பொறுமையாய் காத்துருங்க. ஒரு நாளில் திடீர்னு மனுஷகுமாரன் வருது போல் திடீர்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மிகவும் இன்பமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீர அட்ட பரிசுத்தரோடு, கரை தீர அட்ட பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடாய் பெருகுவீர்களாக.
உங்களுடைய பிள்ளைகள் கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, சென்ற வாரம் சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். வெள்ளிக்கிழமை காலை விடுமுறை என்கிறபடினாலே சீக்கிரமாக கடந்து போக உதவி செய்தார். அதனால் நைட்டு 9:30 மணிக்கெலாம் போயிட்டு அமராவதி ஹோட்டலில் அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் நம்ம ஊழியத்தில் 25 வருடத்துக்கு மேலே இருக்காங்க. மிகவும் நம்மை நேசிக்கிறவர்கள் அவளோடு சேர்ந்து உணவு சாப்பிட இன்பமாக இந்த நேரத்தை செலவழிக்க கர்த்தர் உதவி செய்தார். அடுத்த நாள் காலையிலே மெரினா பீச்சுக்கு போய் போசன் குடும்பத்தாரை சந்திக்க, அவருடைய குடும்பத்தாருக்காய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, அந்த நாள் சனிக்கிழமை விடுதலை நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருந்தார்கள். இடமெல்லாம் நிரம்பி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்மணி சாலமன் தம்பதியினர் நம்மை மிகவும் நேசித்து அவர்கள் சிக்கன் வாங்கி சொந்த கையினாலே அவர்கள் ரெடியாக்கி சுவையாக சமைத்து கொண்டு வந்திருந்தார்கள். போன மாதம் வெறும் சிக்கன் மட்டும்தான் சமைச்சு சுக்கா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதம் அவங்க அதோடு கூட சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்திருந்தாங்க. சாம்பார் எல்லாம் மிச்சமாகி விட்டது. அந்தளவுக்கு சுவையாக அவர்கள் நம்மை நேசித்து சமைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி நிறைய ஆட்களை ஆண்டவர் நமக்காக எழுப்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு எல்லாருக்கும் ஜெபித்து விட்டு புறப்பட்டு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிக்க உதவி செய்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அடைக்கலான்குரிய ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நாள்தோறும் எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்டவர்களெல்லாம் உணவு கொடுத்து வராங்க. ஆசிரியத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறவங்க. அதெல்லாம் இப்போ தான் கனெக்ட் ஆகி நமக்கு உணவு கொடுத்துட்டு வராங்க. யார் உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய விவரங்களை போர்டில் இப்போ எழுதி வைக்கிறோம். அது அநேகருக்கு இது சென்று அடைகிறது. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சௌரி பிரவீனா லயனல் அவங்க அப்பா ஞாபகார்த்தமாக சென்ற வாரத்தில் விருந்து கொடுத்தாங்க. நாசிரியத்தில் மணமகிழ் மன்றம்னு சொல்லி இருக்கான், சிலாக்கியமணி அன்னை தலைமையில். அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் நமது ஊழியத்தை சார்ந்த குண்டல் சகோதரி சந்திராமா மற்றும் காசி ஐயாவுடைய அன்பு மகன் ஹெரால்டுக்கு திருவண்ணாமலையில் வைத்து திருமணம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. எனவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் சேரணும் விரும்பினீங்கன்னா தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். தினந்தோறும் ஜெபங்கள் உண்டு, நல்ல ஊழியக்காரர் வராங்க, ஆறுதல் உண்டு, நல்ல உணவும் உண்டு. வாருங்கள். இந்நாள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 25வது அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். மனுஷகுமாரன்னா நம்ம ஆண்டவர் 2வது வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. பிதா மட்டும்தான் அதை அறிஞ்சிருக்காரு. ஏன்னா ஏசப்பா ரொம்ப அன்பானவங்க, கேட்டால் சொல்லிடுவாங்க. அதனால் பிதாட்ட மட்டும்தான் அதை நம்ம கேட்கணும். அவர் சொல்ல மாட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஆக அந்த வேலை ஒரு நாள் திடீர்னு வரும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னா யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் பரலோகம் போயிடுவாங்க, ஆண்டவர் கூட போயிடுவாங்க. ரசிக்கப்படாதவங்களாம் விட்டு விடப்படுவாங்க. பரிதாபமான ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். நாம் எப்போவுமே அந்த ஆண்டவர் காலம் ஊதின போகிற அந்த மனவாட்டிகளுடைய வரிசையில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். எத்தனை கோடி ரூபாய்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும், அந்த வருகையில் கைவிடப்பட்டோன்னா அதை விட பரிதாபமானது ஒன்றும் அல்ல. அதான் நம்ம பைபிள் அதை பற்றி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று நம்ம பார்க்கும் பொழுது, மணவாளன் எப்படி எதிர்பாராத நாளிகையில் வருவாரோ, தனக்கு பிரியமானவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து அவளை அழைத்து எக்காலத்தை ஊதி தன் கையை பிடித்து அவளை அழைத்து கொண்டு செல்வாரோ, அதே போலவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வரத்தொடும். நினச்சிருக்கவே மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவங்க எவ்வளோ காலம் ஆசைப்பட்டுருப்பாங்க, ஓடி ஓடி பார்த்துருப்பாங்க, யாட்டெல்லாம் போய் என்ன முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க, தலைகீழ நின்று பார்த்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாய்த்திருக்காது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதில் எல்லா காலேஜில் நான் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கனவு. அதுக்காக தான் நான் அந்த காலேஜிலே போய் சேர்ந்தேன். ஏன்னா அந்த காலங்களில் அதே மாதிரி எவ்வளவோ கனவுகளுடைய பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஆத்லெட்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், வாலிபால் பிளேயர்ஸ், கபடி பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே தான் வருவாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அங்கங்கே வேலை கிடச்சி போயிடுவாங்க. என் கூட வந்த ஸ்ரீனிவாசராவ் ஐஓபிக்கு போனார். அவர் அமல்ராஜ், அவர் இப்போ ஜிஎஸ்டியில் கமிஷனராக இருக்கார். இன்னொருத்தர்
திருமணின்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போது ஐசிஎஃப்பில் இருக்கார். 4 பேர் தான் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போனோம். 4 பேருமே ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்க 3 பேருக்கும் வேலை கிடச்சிருச்சு, எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கிறது தாமதமாச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட தலைகீழ நின்று ஜோபிப்பேன், ஆண்டவரை எப்படியாவது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை தாருங்க, எப்படியாவது ஆண்டவரை என்ன நீங்கள் பலப்படுத்துங்க, நான் எப்படியாவது வேலையோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக நான் போராடி ஜெபித்தது உண்டு. ஜெபம்னா அப்படி ஜெபம் கிடையவே கிடையாது. அவ்வளவு போராடி நான் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவு ஆண்டவர்கிட்ட வந்து கண்ணீர் வெடிச்சிருப்பேன். அந்த நாட்களை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஐயோ, அந்த நாட்களில் என்ன மாதிரி யாருமே ஜெபிச்சிருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் முழங்காலை ஊன்றி கதறி கதறி அழுது ஜெபிப்பேன். எப்படியாவது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஆண்டவரே நீங்கள் வேலை தாருங்க, நான் எவ்வளோ தேடுறேன், எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எனக்கு இங்கே தந்தே ஆகணும். ஆனால் ஆண்டவர் மௌனமாக இருந்தார், அந்த வேலை கிடைக்கவில்லை. அப்போல்லாம் எனக்கு கொஸ்டின் மார்க் வரும், இவ்வளோ ஜெபிச்சிருக்கிறேன், இவ்வளோ ஆசைப்பட்டுருக்கிறேன், எனக்கு ஏன்ப்பா நீங்கள் வேலை தரலன்னு. ஆனால் அதுக்கு பிறகு நான் எதிர்பாராமல் ஊருக்கு நாம் போய் எதிர்பார்க்கல, எந்த வேலைன்னு எதிர்பார்க்கல. கத்திரனை டீச்சிங் ஃபீல்டு கொண்டு போய் நான் எதிர்பார்க்காமல் இருக்கிற நேரத்தில் பெர்மனன்ட் டீச்சராக, கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக என்னை மாற்றினார். மணவாளன் வந்து என் வாழ்க்கையில் வந்தார். நான் எதிர்பார்க்கும் போது வரலை, நான் எதிர்பார்க்காத நாளிகையில் வந்தார், வேறு ரூபத்தில் வந்தார். காலேஜ் ப்ரொஃபஸர், ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது, லோக்கல் ஜாப். 45 நாள் இப்போ லீவ் விட்டுருக்காங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் நாம் நினையாத நாளிகையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வரும்பொழுது அது பயங்கரமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது மிகவும் பரவசமாக இருக்கும். யாரெல்லாம் அப்படி நீங்கள் அனுபவித்து உணர்ந்திருக்கீங்களோ, என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது வந்து புரிய வரும். நான் அந்த நாட்களில் உருண்டு புரண்டு அழுது எழுதுலாம் ஜெபிச்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, அந்த வேலைகள் கிடைக்கல. ஏன்னா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. நான் அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா இந்த ஊழியத்துக்கே வந்திருக்க முடியாது, எங்கேயோ நான் போயிருந்திருப்பேன். ஆசிரியத்திற்கு கொண்டு வந்து என்னை ஊழியத்தில் வைக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்ததுனால அவர் அப்போ மௌனமாக இருந்துட்டு நான் எதிர்பார்க்காம இருந்த நேரத்தில் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஜாபை வந்து எனக்கு தந்தார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். சில நேரங்களில் உங்கள் திட்டத்தோடு அது அலைநாய் வரும், அப்போ அப்படியே கிடச்சிடும். இன்னும் அநேக நேரங்களில் அது உங்கள் திட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அது முதல்ல கஷ்டமாக இருந்தாலும், கசப்பாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ளவே முடியாதா இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் இழுத்துட்டு போயிட்டாருன்னா சரியான நேரத்தில் உயர்த்துவார். அது மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். இதை அனுபவித்து உணர்பவர்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மணவாளன் என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவார். ஆசீர்வாதங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதை முதல்ல நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மணவாளன் ஒரு நாள் வருவாருங்கிற மாதிரி ஆசீர்வாதம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உயர்வு என்பது ஒரு நாளில் கண்டிப்பாக வரும். மேன்மைகள், கர்த்தராலே தரப்படுற உயர்வுகள் என்பது ஒரு நாளில் வரும். பணம் என்பது ஒரு நாளில் நம்மை தேடி வரும். நிலங்கள் என்பது, மிஷின்ஸ் என்பது, கார்கள் என்பது, பங்களாக்கள் என்பது ஒரு நாளில் நம்மை தேடி வரும். எப்பொழுது வரும் என்பது தான் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் நமக்கு தருவார். ஒரு நாளில் மணவாளன் இந்த பூமிக்கு வருவார் எனப்பட்ட வார்த்தையின்படியே இந்த பூலோக வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நாளில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த நாளாவது ஒரு நாள் உங்களுக்கு நான் நியமிச்சிருப்பார். அது முன்னால் இருக்கலாம், பின்னால் இருக்கலாம், அது என்னைக்காவது ஒரு நாள் வரும். அதுக்காக வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களோட ஒரு தவறான எண்ணம் உடையவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டாலே அவர் நாள் குறிச்சிடுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், உயர்த்தி தான் ஆகணும்னு அவர் நாள் குறிச்சிடுறாரு. அதை யாருமே தடுக்க முடியாது. யோசேப்பை உயர்த்தணும், தாவீதை உயர்த்தணும்னு ஆண்டவர் குறித்து வச்சார். அதை யாராலும் தடுக்க முடியல. ஆக நீங்கள் கவனிக்க வேண்டும், இப்படியாக அவர்கள் எல்லோரும் எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ப்ரொஃபஸர் ஜாபை கொடுத்தார். நானே எதிர்பார்க்கல. அப்போ உலகத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் அவர் அருமையான ஒரு ஜாபை வச்சுருப்பார். அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஜாபை வச்சுருப்பார், வேலைகளை வச்சுருப்பார், பிஸ்னஸை வச்சுருப்பார், ஊழியங்களை வச்சுருப்பார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பாதைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். உங்களை குறித்து தாயின் கருவிலேயே அவர் திட்டத்தை தீட்டிடுறாரு. இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். அது காலகாலங்களில் வரும். ஆனால் அதுக்கு அவர் திட்டத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். மாட்டு வண்டியை அடித்து ஓட்டும்போது மாட்டுக்கு வலிக்கும், அது நெளியும் சுழியும், சில இதில் திமிரும், அதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த எஜமானன் அடிக்க அது கீழ்ப்படிஞ்சாதான் அவ்வளவு மூட்டைகளை, அவ்வளவு எடையுள்ள பொருட்களை, விலையுந்த பொருட்களை
அது பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக அது இருக்க முடியும். எஜமானன் அடிக்கிறது நம்முடைய பல பாடுகளினாலே கஷ்டங்களால் அடிக்கிறது, நம்ம இது துன்பப்படுத்துவது மாதிரி தெரிதெல்லாம் நம்முடைய நன்மைக்கே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது அவர் நம்மை திருத்துவது கஷ்டமாக இருந்தாலும் அடி வலித்தாலும் கூட அதுதான் நம்மை சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்க்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஒரு நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஆசீர்வாதம் என்பது ஒரு நாளில் கண்டிப்பாக வரும். உயர்வு என்பது கண்டிப்பாக ஒரு நாளிலே வந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. இரண்டாவதாக பார்க்கிறோம் 32வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பரானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிறுத்தினவர்களை பார்த்து, வாரங்களின் பிதாவில் ஆசிரியக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு தான் வச்சுருக்கீங்க, இந்த ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்கிட்டுங்க. பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்து தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்து சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்து என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள். இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா ஒரு நாள் நாம் இந்த கூட்டத்தில் போய் நின்று ஆகணும். அதனால் இது நல்லா கவனிங்க. உலகம்னு ஒன்று முடியும் போது ஆண்டவர் நியாயந்திருப்பாராம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார். வந்த உடனே எல்லாரையும் அவர் மொத்தமாக வச்சு நிப்பாட்டி விட்டு, எத்தனையோ கோடி 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 பேர் இருப்பாங்க இல்லையா உலகத்தில். ஆபிரகாமில் ஆரம்பிக்கும், அவருக்கு அவங்க தாத்தாலேருந்தே ஆரம்பிக்கும். ஆதாம்லேருந்து எல்லாருமே வந்து நிற்கணும். நின்ன பிறகு அவர் வலது பக்கமாக இடது பக்கமாக ரெண்டாக பிரிப்பாராம். எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ரெட் ஹவுஸு, ப்ளூ ஹவுஸு, எல்லோ ஹவுஸு, க்ரீன் ஹவுஸ்னு பிரிப்பாங்க. சில ஸ்கூலில் ஆண்கள் பெண்கள் பிரிச்சிருப்பாங்க. இது லேடிஸ் காலேஜ், இது ஜென்ஸ் காலேஜ், இது பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்னு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பாய்ஸு கேர்ள்ஸ்ன்னு பிரிக்கலை. இல்லை முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸ்ன்னு பிரிக்கலை. பெந்தேகோஸ்தே, ஐபிசி, ஏஜி, சிஎஸ்சின்னு பிரிக்கலை. அவர் 2 டீமாக பிரிக்கார். ஒன்று இடது பக்கம் இருக்கிறது வெள்ளாடு, அது வந்து செம்மறியாடு. வலது பக்கம் இருக்கவங்கள பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். உலக தோற்றம் முதல் நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தேன், மேன்மைக்குள்ளே மகிமைக்குள்ளே பிரவேசிங்கன்னு சொல்லி சொர்க்கவாசலை திறந்து அவர்களை வந்து உள்ளே அனுப்புகிறார். அவங்க தான் உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். இந்த உலகத்திலே ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த வலது பக்கத்தில் வராங்களே, ஆண்டவர் அவங்கள பார்த்து மெச்சுக்கிறாரு. வாங்க வாங்க, உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரலோக வீட்டுக்கு வாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, என் கூட சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி பரலோக வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். இந்த பூலோக வாழ்க்கை 30 வருஷம், 40 வருஷம், 50, 60, 70, 80, 100 அவ்வளோதான். ஆனால் நித்திய காலமாய் வாழுகிற அந்த வீட்டில் ஆண்டவரோடு கூட நான் பரலோக வீட்டில் போவோம்னா நம்மளை விட கொடுத்து வைத்தவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நித்திய காலமாக இருக்கும் என்பது அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறோம். வேலை கிடைக்கல, ஆண்டவர் வேலை தந்தார்னா கடைசி வரைக்கும் இருக்கும். உலகப்புறமான மக்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்க ஆட்டம் போடுவாங்க, வேலையை பிடிங்கிடுவார், எல்லாத்தையும் திரும்ப எடுத்துருவார். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் நித்திய காலமாக இருக்கும். அதை யாரும் நம்மகிட்ட பிடுங்க முடியாது. உங்கள் வேலை போயிருமோன்னு பயந்துட்டு இருந்து செய்தி கேட்டுட்ருக்கலாம். வியாதி வந்துருச்சு, செத்து போயிருவோம், வேலைக்கு போக முடியாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கலாம். இப்படி என் பிள்ளைகள்லாம் இப்படி வாழ்க்கை மோசமாக இருக்க, தற்கொலை பண்ணிக்கிடுவேன்னு சொல்லுது, வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்லுது, அப்படி பல மென்டல் டென்ஷனை கேட்டுட்ருக்கேன். டோன்ட் ஒரி அபவுட் இட். அதனால் கவலையப்படாதீங்க. ஏன்னா தேவன் தர ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். அவருடைய ராஜ்யகாரங்கள் நித்தியமாக நிலைத்திருக்கும். தேவன் தருகிற நன்மைகளை ஒருவரும் பிடுங்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் வந்து சாத்தாவங்களை பயங்காட்டும் போதெல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு தர்றதை யாரும் பிடுங்க முடியாது. கர்த்தர் தர ஆசீர்வாதத்தை யாரும் எட்டந்து எடுக்க முடியாது. ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தாரு, அதை யாரும் எடுக்க முடியாது. பிள்ளையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதை யாரும் பிடிக்க முடியாது. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், பிசாஸ்டையும் சொல்லுங்கள், அவன் மண்டலே அடியும் ஓடி போயிடும். அடுத்தாப்பில் இந்த இடத்துல நம்ம காண்கிறோம் கடைசியாக, யாருக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கின்றார்? அது முக்கியமான கேள்வி. இந்த வலது பக்கமாக நிற்கிறவங்க யாருன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே ஆண்டவர் போடுறார். நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் ஐயா, நான் 3 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், வேலை இல்லாமல் ஐயா வயிறு பசியில் கிடந்தேன், நீங்கள் எனக்கு நல்ல சாப்பாடு தந்தீங்க, புரோட்டா தந்தீங்க, எனக்கு நீங்கள் மாவு வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு நீங்கள் இனிப்பு வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு நீங்கள் சோறு கொடுத்தீங்க, குழம்பு ஊற்றுனீங்க, கூட்டு வச்சிங்க, செலவு காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நான் வியாதியாக இருந்தேன், வீட்டில் படுத்து கிடந்தேன், உடம்பு சரியில்லாமல், என்னை பார்க்க வந்தீங்க, பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் பார்க்க. ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க அநியாயமாக ஊழியம் செஞ்சதுக்காக, அப்பவும் நீங்கள் நீ பார்க்க வந்தீங்க, பிரதர் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆறுதல் சொன்னீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் ட்ரெஸ் இல்லாமல் நான் நடுங்கிக்கிட்டு இருந்தேன், குளிர் காலத்தில் கம்பளி இல்லாமல், பெட்ஷீட் இல்லாமல், தலைவாணம் இல்லாமல் கிடந்தேன், எனக்கு அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க.
ஆண்டவர் அப்படியே லிஸ்ட் போடுறாரு. அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி லிஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சீங்க, அதனால நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். தயவுசெய்து டெய்லி இதை வாசிங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களாங்கிறத பாருங்கள். ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கீங்களா? கிறிஸ்மஸ் டைம் மாத்திரம் இல்லை, மாதம் தோறும் கொடுக்குறீங்களா? யாருக்கு ட்ரெஸ் இல்லைன்னு தெரிஞ்சால் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் வருதா உங்களுக்கு? அடுத்தாப்பில் உங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுதா? இப்போ நம்ம மாளிகையில் நிறைய பேர் போன 10 நாளைக்குள்ள ஒரு 5-6 குடும்பங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, நம்ம போகிற பாதையில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறது, ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, படிக்க முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது அவர் எனக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க, எனக்கு சாப்பாடு தந்தீங்க, எனக்கு நீங்கள் வந்து என்னை பார்க்க வந்தீங்க. அவர் வந்து அவங்கள பார்க்க போனீங்க, இவங்கள பார்க்க போனீங்க சொல்ல, என்னையும் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு நாம் உதவி செய்தாலும், எந்த ஏழைக்கு உதவி செய்தாலும், எந்த பாவிக்கு உதவி செய்தாலும், எந்த தகுதியானவனுக்கு உதவி செய்தாலும், தகுதியற்றவனுக்கு உதவி செய்தாலும், நம்முடைய உதவியை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் சரி, நம்ம உதவியை பெற்றுக்கொண்டு பின்னால் போன பிறகு கேவலமாக கெட்டவாதி சொல்லி ஏசுறவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி, இவன் ஒரு காரணம் இல்லாமல் உதவி செய்ய மாட்டான், விளங்காதவன் சொல்லி நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறவங்களுக்கு நாம் உதவி செய்தாலும் சரி, யாருக்கு உதவி செய்தாலும் ஆண்டு சொல்கிறாருங்க, எனக்கே உதவி செய்தீர்கள், சிறியவர்களுக்கு உதவி செய்து எனக்கே உதவி செய்தீர்கள். ஸோ நம்ம பாக்கெட்டை நம்ம திறக்கிறதுக்கு, பேர்ஸை திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த உலகத்திலே மக்களுக்கு பிடிக்காத கதை என்னென்னா, பேர்ஸை திறக்கிறது, காசை நீட்டுறது. அப்படி கையை இறுக்கி பிடிச்சிக்கிடுவாங்க, கொடுக்கவே மாட்டேன்பாங்க. இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும், நிச்சயமாக நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி கொடுத்தால்தான், அப்படி நாம் உதவி செய்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா அடுத்தாப்பில் இடது பக்கம் இருக்கவங்கள பார்த்து அதே தான் சொல்கிறார். சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு தரல, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், ட்ரெஸ்ஸு தரல, உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், பார்க்க வரல, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரல, நான் அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிடலை, எல்லாம் இல்லை, நோ. இங்கே எல்லாம் எஸ்ன்னு டிக்கெட் அடிக்காருங்க, எல்லாம் நோ. ஏதாவது 1-2 தப்பிருந்தால் கூட ஒரு கொண்டு வரலாம், எதுவுமே செய்யலை. ஸோ நீங்கள் நரகத்துக்கு போங்க பிசாசின் மக்களேன்னு சொல்லி கடுங்கோபம் கொள்கிற என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, உதவி செய்யவே இல்லை. உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பிறகு, வருஷங்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். பைபிள் பொய் சொல்லலைங்க. நம்ம உதவி செய்யும் பொழுது எத்தனையோ வருடங்களுக்கு அப்பாற்பட்டு பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்பதற்கான ஒரு வழி உண்டாகிறது. நம்ம உதவி செய்யலை அப்படின்னா, பணத்தை கஞ்சத்தனமாக வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா, ஆண்டவரின் நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இது சரியான எடுத்துக்காட்டு அந்த ஐஸ்வர்யவான் லாசரு. ஐஸ்வர்யவான்ட்ட எவ்வளவோ சாப்பாடு இருந்தது, அவருக்கு வந்து மூடையாக இருந்தது, வீடு முழுக்க சாப்பாடாக இருந்தது, வாசலில் ஆசையோடு காத்திருந்த ஏழைக்கு அவன் கொடுக்கவே இல்லை. ஐஸ்வர்யவான் பாவம் செய்யவில்லை, அவன் மதுபானம் பண்ணவில்லை, விபச்சாரம் பண்ணவில்லை, யாரையும் ஏமாத்தலை. ஆனால் அந்த ஏழை இருக்கான்னு தெரிஞ்சு சாப்பாடு கொடுக்கல, அது அவனுக்கு தோணவே இல்லை. அதனால 2 பேரும் ஒரே நல்ல சாவுறாங்க. ஐஸ்வர்யவானுக்கு நரக ஆக்கினை காத்திருந்தது என்று பார்க்கிறோம். கொஞ்சோட தண்ணி அவர் நாக்கில் விரலை விட்டு தொட்டு என் நாக்கில் வைப்பாங்களான்னு கேட்டார். ஆனால் லாசருக்கு பரலோக ராஜ்யம் காத்திருந்தது. எனவே பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கொடுப்பதில் நாம் முந்திக்கொள்வோம். கனம் பண்ணுவதில் நம்ம முந்திக்கொள்கிற மாதிரி, குட் மார்னிங் சொல்வதில் முந்திக்கொள்கிற மாதிரி, கொடுப்பதிலும் நாம் முந்திக்கொள்வோம். ஊழியங்களுக்கு கொடுப்போம், ஊழியக்காரர்களுக்கு கொடுப்போம். நல்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, நாசிரியத்திலும் இருக்காங்கங்கிறத சர்ச்சில் என்னனும் எலிசபெத்துக்காகவும் நம்ம பொறுப்பாக வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது. அவங்க மூலமாக எத்தனை பேர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. சிலாக்கியமணி அண்ணன், ரயனன், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தில் போகணும், நான் கொடுக்கணும். கஞ்சத்தனமாக இருந்தால் போகவே முடியாது. மனம் இறங்கணும். மனுஷங்க திட்டினாலும் கேவலமாக பேசினாலும் தொடர்ந்து உதவி செய்யணும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருக்கணும்னு சொல்லி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, ஃபைனான்ஸ்க்காக, எல்லாவற்றுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே தோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். எப்போ நீங்கள் வருவீங்க, எங்களை எப்போ ஆசீர்வதிப்பீங்க, எப்போ பணம் தருவீங்க, எப்போ வேலை தருவீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாளிலே நீ திடீரென்று வந்து எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தர இருக்கிறீர் என்று கேள்விப்பட்டோம். நீ தருகிற நன்மைகளை ஒருவரும் பிடுங்க முடியாது என்று கேள்விப்பட்டோம். அதற்காக நன்றி எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவு உங்களுடைய வார்த்தைகள் ஆற்றுகின்றன, தேற்றுகின்றன.
எவ்வளோ பலப்படுத்துகிறேன். அதற்காக நன்றி அப்பா. ஒருவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே, என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லையே, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணும், எங்கே போவேன், எனக்கு அப்பா இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு வேலை இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் இல்லை, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி குழந்தை இல்லையே, திருமணம் ஆகலையே, தனிமையில் இருக்கிறேன், என்ன பண்ணுவேன், ஐயா எனக்கு சொந்தமாக ஒன்றுமே இல்லையேன்னு தவிக்கிறவர்கள் எத்தனை கோடி கோடி பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், மணவாளன் எப்பனாலும் வருவார், கண்டிப்பாக வருவார். ஒரு நாளில் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஒரு நாளிலே நான் அவர்களை தேடி வருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அவங்க வாஞ்சிக்கிற எல்லாத்தையும் கொடுப்பேன், அதுக்கு அதிகமாகவும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இறைவா. இந்த அருமையான நாளில் கூட எங்களை நீ ஏமாற்றாத தெய்வமாக இருக்கிறீர், எங்களை துரோகம் செய்யாத தெய்வமாக இருக்கிறீர், எங்களை கத்தாவி சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறீர், எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கின்றவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனப்பட்ட உன்னதமான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் நிச்சயமாக யாவற்றையும் செய்து முடிப்பீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, அவருடைய வியாதிகள், கடன்பாரங்கள், தரித்திரங்கள் மறைவதாக, சண்டைகள் சச்சரவுகள் மறைவதாக. கிருபையினாலே தாங்குகிறான், இரக்கத்தினாலே தாங்குகிறான். கோடை வெயில தாங்க முடியல, போதும்பா, மக்களுடைய பாவத்துக்காக நீ அவர்களை தண்டிப்பீர் என்றார். நீதிமான்களும் தண்டிக்கப்படுறாங்க, அதனால வேண்டாம், இது தாங்க முடியல, இந்த வெயில தாங்க முடியல ஐயா. ஆண்டவரே, குளிர்க காலத்தை மறுபடியும் சீக்கிரமாக கொண்டு வாருங்க, மழை பெய்ய வைங்க, தென்றல் காற்று வாடைக்காற்று வீசட்டு என்று கெஞ்சுக்கிறோம். வயசான கீழ் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. ஹாஸ்பிட்டலில் எத்தனை லட்சம் ஜனங்கள் நிற்கிறாங்க. இலவசமான விடுதலை தார் பரம பரிகாரியே, வியாதி எங்களை விட்டு விளக்குகிறவரே, யெகோவா ராஃபாவே, சுகந்தரும் தெய்வமே, கிருபையில தாங்கிக் கொள்ளும், இரக்கத்தினால தாங்கிக் கொள்ளும். ஏசப்பா, இந்த நாளில் கூட எல்லா வியாதியும் மறைந்து உடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ, தூங்க முடியாதவர்கள் தூங்க, சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட, நடக்க முடியாதவர்கள் நடக்க, பலகீனத்தின் ஆவிகள் நீங்க, அலங்கோலத்தின் ஆவிகள் நீங்க ஜெபிக்கிறோம். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வீக்கங்கள் வற்றி போகட்டும். ஆண்டவரே தகப்பனே, நல்ல செய்தியில் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளை, ரொம்ப வருஷமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து சந்தோஷப்படுத்துங்க. எப்படியாவது 12th ரிசல்ட் நல்லபடியாகி வர, நல்ல காலேஜில் இடம் கிடைக்க, பண தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்குது, பொறுப்படுத்த ஆசீர்வாதமாகி மாற்றித்தாருங்க. எசப்பா, உலகம் அத்தனை நாடுகளில் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். இந்திய திருநாட்டிலே அனைத்து மக்களையும் ஆசீர்வதி, அனைத்து மக்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. நான் ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்டங்களையும் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. கர்த்தாவே, இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இதாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சி கிறிஸ்தவ காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.